ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டாப்பியோக்கா சீஸ் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணி எடுத்துடலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு டாப்பியோக்கா எடுத்திருக்கேன். டாப்பியோக்கா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாப்பியோக்காவை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண டாப்பியோக்காவை நைஃப் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் பீல் பண்ணிங்கன்னா அதோட ஸ்கின் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற டாப்பியோக்காஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாப்பியோக்காஸை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டாப்பியோக்காவை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் மோசரேலா சீஸ், ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 50 கிராம்ஸ் பிரெட் கிரம்ஸ், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம குட்டி குட்டியான பேட்டிஸ் இப்போ ரெடி பண்ணிடலாம். நம்ம பேட்டிஸை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் தேவை. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர் திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டியை பேட்டரில் டிப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை அது மேலே கோட் பண்ணிவிடுங்க. எல்லா சைட்லையும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலில் அவல் கட்லலுக்கான ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணுங்கள். இப்போது ரெடி பண்ண வச்சுருக்கிற பேட்டிஸ் எல்லாத்தையும் 1 மணி நேரத்துக்கு நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது உடையாமல் வரும். இப்போது ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டிஸை 1 by 1 நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியத்திலே இருக்கட்டும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டாப்பியோக்கா நிறைய பேருக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாயில் பண்ணால் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஈஸியான டேஸ்டியான டாப்பியோக்கா சீஸ் கட்லட் இப்போது ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye from Priya.